நாம் தொடர்ந்து யோபின் புஸ்தகத்தை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட யோபு 27ஆம் அதிகாரத்தை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். யோபு 27ஆம் அதிகாரத்திற்கு நான் 2 தலைப்பை கொடுக்கிறேன். ஒன்று யோபு தமது நேர்மையை பற்றி கூறுகிறார். 2, யோபு பக்தி உள்ளவருக்கு எந்த மட்டும் நம்பிக்கை இருக்கும் என்று ஒரு கேள்வியை தேவனிடத்திலே கேட்கிறார். முழு அதிகாரத்துக்கும் யோபு 27ஆம் அதிகாரம் இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த முழு அதிகாரத்துக்கும் 2 தலைப்பை நாம் பார்க்கலாம். 1 23 வசனம் வரைக்கும். அடுத்ததாக 3வது தலைப்பு வசனம் 3வது வசனம், என் உதடுகள் தீமையை சொல்வது இல்லை. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி அல்லது ஒரு மூப்பன், தேவனை துதிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தீமையை சொல்லக்கூடாது என்பது யோபு மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2வதாக, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை. என் நாக்கு கபடம் பேசுவதில்லை. முதலாவதாக தீமையை சொல்லுவதில்லை, 2வதாக கபடம் பேசுவதில்லை. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் யோபு மூலமாக ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய நாவிலே கபடம் பேசக்கூடாது. ஏன்னா கபடம் பேசுகிறவன் ஒருவன் இந்த உலகத்திலே இருக்கிறான், அவன் சாத்தான். அவன் தேவனை குறித்தும் தேவனுடைய ஊழியர்களை குறித்தும் விசுவாசிகளை குறித்தும் நீதிமானம் குறித்தும் கபடம் பேசுகிறவன் அவனை தவிர இந்த உலகத்திலே வேறு ஒருவனும் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா வசனம் 4, என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்கிறாங்கன்னா சத்தியத்தை வைக்கிறார்கள். முதலாவது தன் பிள்ளை மீது சத்தியம் வைக்கிறார்கள். பெண்களாயிருந்தா கணவன் மீதும் தாய் மீதும் தகப்பன் மீதும் பாட்டிகள் மீதும், அடுத்து அவங்கள் ஒன்று மரியாதை இருக்கிற தெய்வத்தின் மீதும் சத்தியம் வைக்கிறார்கள். அதே போல இந்த தினத்திலே கிறிஸ்தவர்களும் சத்தியம் வைக்கிறார்கள். ஆனால் இங்க யோபு என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னா, கர்த்தர் தன்னுடைய நியாயத்தை தள்ளி விடுகிறார் என்று யோபு தேவனை தன் இருதயத்தில் எண்ணினார். கர்த்தர் யோபுவின் நீதியை பாராட்டுவதை யோபு அறியவில்லை. கர்த்தர் யோபுவின் நீதியை பாராட்டுவதை யோபு உணராத அறியாத இருந்தார் என்று இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் பார்க்க முடியும். அதே போலதான் இன்றைக்கு அநேக பேர் விசுவாசிகளும் இருந்தாலும் சரி, மூப்பர்களா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் என் நீதியை குறித்து பாராட்டுகிறார் என்று சிலர் உணராத இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனாலே தங்களுக்குள்ளாக யோபுவை போல ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு தேவன் மீதியே பழி செலுத்துகிற மனுஷர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கே கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் எவ்வளவு வைத்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம பாக்கியம் இல்லாமல் போகிறோம். கர்த்தர் யோபுவின் நீதியை பாராட்டுவதை யோபு அறியவில்லை. யோபு 1ஆம் அதிகாரம்
8வது வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோபின் ஆத்துமாவை கசப்பாக்கவில்லை, சாத்தான் அவனுடைய ஆத்துமாவை கசப்பாக்கினான் என்று நாம் பார்க்க முடியும். இன்னொரு முறை சொல்லுகிறேன், யோபுவின் ஆத்துமாவை கர்த்தர் கசப்பாக்கவில்லை, சாத்தான் யோபுவின் ஆத்துமாவை கசப்பாக்கினான் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். யோபு 1 அதிகாரம் 8ஆம் வசனம். சாத்தான் அதை செய்தான், யோபை பொன்னாக விளங்க செய்வதற்காக கர்த்தர் அதை அனுமதித்தார் என்று நாம் பார்க்க முடியும். யோபை பொன்னாக விளங்க செய்வதற்காக கர்த்தர் அதை அனுமதித்தார். ஆனால் யோபு என்ன செய்யல? உணரவில்லை. உணராத அதனால தான் யோபு கர்த்தரை குறித்தே குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவங்களுக்கு கொடுத்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சாத்தானால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் 3 பேரும் யோபை குறித்தே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் கூட என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் ஒருவேளை சாத்தானால் அனுப்பப்பட்டவர்களா அல்லது தேவ ஆவியினால் அனுப்பப்பட்டவர்களா என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியினால் அனுப்பப்பட்டவர்கள் தேவனை குறித்தும், தேவ நீதியை குறித்தும், தேவ ஆசீர்வாதங்களை குறித்தும், தேவனுடைய நன்மை குறித்து பேசுவார்கள். ஆனால் இந்த 3 பேரும் யோபை குறித்து என்ன பண்றாங்க? குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. தேவனை குறித்து குறை சொல்லி இருக்காங்க. நீ பாவம் செய்திருக்கிற என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் மூலமாக சாத்தான் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அதனால்தான் யோபு 23:10வது வசனத்துல யோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன கொடுக்கிறார்னா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்க முடியும். இந்த பொன் ஆசாரியன் உரிக்கிற பிறகு அவனுடைய முகம் அந்த பொன்னிலே காணப்படும். இந்த பொண்ணை அவன் உரிக்கிற பிறகு அது தண்ணீரா இருக்கும், லிக்விடா இருக்கும். அந்த லிக்விட்ல அவனுடைய முகம் காணும். அதே போலதான் யோபு சொல்றாரு, நான் கடைசி நாளிலே என் மீட்பரை நான் காண்பேன் என்று சொல்றார். இதே போல ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு மூப்பனாருக்கும் இந்த ஒரு விசுவாசம் ஒரு நமக்கு தேவை என்பது ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம இடத்துல பேசுகிறார். 5வது பாயிண்டாக யோபு 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சத்தியத்தை ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோபு இந்த நாளிலே இருக்கிற நிலைமையை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஒரு பக்கம் அவருடைய சரீரம் கரைந்து கொண்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் அவருடைய சரீரத்திலே புண் சீழ் ஒளி கொண்டிருக்கிறது, சரீரத்திலே வேதனை, எரிச்சல், பதற்றங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் அவருடைய எலும்புகள் உளுத்து கொண்டு இருக்கிறது, இதை தாங்கிக் கொள்ள முடியல. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள், சாத்தான் தான் இவர்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி யோபு உணராது இருந்தார். இப்படி இருக்கிற சமயத்துல அவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோபு 27:6வது வசனத்துல என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். என் நீதி என்று சொல்லும்போது அவர் இப்படி போட்டிருக்கலாம், சொல்லி இருக்கலாம், தேவனுடைய நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். ஏன்னா அது என்ன வந்து என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் என்னை தாங்கும்,
என் சரீரம் எனக்கு முக்கியம் இல்ல, என் தேவன் நீதி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லியிருக்கலாம். அதை நான் விட்டுவிடேன், நான் விட மாட்டேன், ஒரு நாளும் நான் விட மாட்டேன். என் சரீரம் அழுகி போனாலும் பரவாயில்ல, அழுகி போச்சு போனாலும் பரவாயில்ல, ஆனா என் தேவனுடைய நீதி நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு விட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும், நான் உயிரோடு இருக்கும் என் சரீரத்திலே, என் ரத்தத்திலே, என்னுடைய தோளிலே, நரம்புக்குள்ளாக என் ஆவியானவர் கொடுத்த அந்த உயிர் இருக்கும் வரையும் நான் தேவனை விட்டுவிட மாட்டேன், தேவன் நீதியை விட்டுவிட மாட்டேன். அதான் 2வது வசனத்தை சொல்றார், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவை என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகளால் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, என் அம்மா கொடுத்த ஆவி, என் தகப்பன் கொடுத்த ஆவி, என் தம்மா எனக்கு, எங்க அம்மா எனக்கு ஜென்மத்தை கொடுத்துட்டாங்க, என் தப்ப எனக்கு ஜென்மத்தை கொடுத்தாங்க அப்படின்னு பெருமை பாராட்டிக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் எனக்குள் இருக்கிற ஆவியை கொடுத்தார் என்பதை மறந்து போகக்கூடாது. அவன் மறந்துட்டான்னா, அவன் சரீரத்தில் இருக்கிறான்னா இப்படித்தான் பேசுவான், உலகத்துக்குரியவனா இப்படித்தான் பேசுவான். உண்மையா கிறிஸ்துவன் ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டான்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவி என் தேவன் தந்தது, அதனால் என் ஆவி எனக்குள் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் தேவனை மறக்க மாட்டேன் அப்படின்றது இன்னொரு ஆவியானவருடைய சத்தம். அடுத்தாக யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம இப்படியா வாசிக்கிறோம். இதே 27:6 வசனத்துல பதிக்கும், தன் நீதிமான் என்பதை யோபு என்ன பண்ணல, விட்டு கொடுக்கவே இல்லை. யோபு நான் ஒரு நீதிமான் என்பது விட்டு கொடுக்கவே இல்லை. அதே போலதான் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் எழுந்தாலும் அவன் என்ன செய்வான், எழுந்து நிற்பான். அதே போலத்தான் நாம இன்னைக்கு அநேக பேர் நீதிமான் என்று சொல்லிக்கொண்டு பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் யோபு பெருமை பாராட்டல, அவர் தன் நீதியிலே நிலை நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கூட நம்முடைய நீதியிலே, தேவ நீதியிலே நிலை நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே யோபு 27ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, மாயக்காரனை பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன ஆகும்? மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்னவாகும்? இன்னைக்கு நிறைய பேரு மாயக்காரனை போல மாயமா இருக்கிறார்கள் கிறிஸ்துவர். அவன் பொருளை தேடி 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 எடுத்துக் கொள்ளுகிறான், அவன் ஆத்துமா வேஸ்டா போச்சு. அதனால்தான் மத்திய எழுந்த சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? யோபு ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யம் என்ன காக்கல. இந்த உலகத்திலே நான் சம்பாதித்து வைத்த மண்ணும் என்னை காக்கல. என்னை காத்தது தேவனுடைய நீதி, தேவனுடைய ஆத்துமா, தேவனுடைய மகிமை என்னை காத்து என்று சொல்லி சொல்லுகிறேன். அதே போல லூக்கா 12:16 வசனங்களை பார்க்கும் போது ஒரு ஐஸ்வர்யனை குறித்து ஒரு ஓமையாக சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அவனுக்கு அநேக நிலங்கள்ல இருந்து விளைஞ்சித்த உடனே அவன் பார்க்கிறான், இந்த விளைச்சல நான் என்ன பண்ணுவேன்னா, இருக்கிற களஞ்சியத்தை இடித்து பெரிதாய் கட்டி நான் இதை சேர்த்து வைப்பேன். அத அவனுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றான், என் ஆத்துமாவே நீ அநேக நாட்களுக்கு புசித்து குடித்து திருப்தியா இரு என்று சொல்ல. இன்னைக்கு நிறைய ஐஸ்வர்யவான்கள், பணக்காரன்கள் எனக்கு
இவ்வளவு ஏக்கர் இருக்குது, எத்தனை ஹோட்டல் இருக்குது, எவ்வளவு பில்டிங் இருக்கு, இவ்வளவு வாடகை வருது, எல்லாம் வருதுன்னு சொல்றான், பெருமையா பேசுகிறான். ஆனால் அவன் போகும்போது ஒண்ணுக்கு கொண்டு போறது கிடையாது. அதே போலதான் மனுஷன் இன்னைக்கு எவ்வளவு இருந்தாலும் அவன் வேணும் வேணும் என்றுதான் விரும்புறானே தவிர போதும் என்கிற மனதோடு அவனுக்கு இருக்கிறது கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, மனுஷன கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ அறியாதவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, போதும் என்கிற மனதோடு பிரசங்கம் பண்ணுவார்கள், இருங்க என்று சொல்லுவார்கள். ஆனா அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், போதும் என்ற மனசோடு இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனா அவங்க இருக்க மாட்டாங்க. எவ்வளவு வந்தாலும் இன்னும் வரணும், இன்னும் வரணும், இன்னும் வரணும். இது தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய தவறு என்பது யோபு மூலமாக ஆவியானவர் உணர்த்துகிறார். யோபு பெரிய ஐஸ்வர்யவான், எல்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்டார். அதே போல 6வது பாயிண்டாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். யோபு 27:13 வரைக்கும் பார்க்கும்போது தீயோரை பற்றின தன் நண்பர்கள் கூறுவதில் உள்ள உண்மையான கருத்துக்களை யோபு என்ன பண்றாருன்னா ஏற்றுக்கொள்கிறார். துன்மார்க்கனை பற்றி, அநியாயக்காரனை பற்றி தன்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுகளும் சொல்லுகிற கருத்தை ஏற்றுக்கொள்கிறார் யோபு. ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன செய்கிறார்னா, தீயவன் இல்லை என்பதில் யோபு உறுதியாக இருந்தார். யாருக்குள்ள இல்ல? யோபுக்குள்ள இல்ல. எனக்குள்ள தீயவன் இல்ல. ஏன் எனக்குள்ள தீயவன் இல்ல, துன்மார்க்கன் இல்ல என்று யோபு ஒரு ஆணித்தரமா சொல்லுகிறார் என்று சொன்னா, எனக்குள்ள தீயவன் இல்லை, ஆனால் அப்படியே மாறா எடுத்துக்கொள்ளுமானால் உங்களுக்குள்ளே தீயவன் இருக்கிறான். யோபு சொல்ற வார்த்தை, உங்களுக்குள்ளே தீயவன் இருக்கிறான். இதேதான் பரிசுத்த பவுலும் சொல்றார். 1 கொரிந்தியர் 13 சொல்றார். ஏன்னா அத நிறைய பேர் அன்புக்கு தான் ஒப்பிட்டு பேசுவார்கள் 1 கொரிந்தியர் 13. ஆனா அங்க பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் கூட அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை அப்படின்றார். உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு அன்பு எப்படி இருக்கும்னா, அந்த அன்புல கலகம் இருக்காது, கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, வைத்தெரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது. அது மாயமற்றதா இருக்கும். மாயம்னா அதுல மாயம் கலந்து இருக்காது, உண்மையா இருக்கும். சுத்த பொன்னா இருக்கிறது என்று சொல்லுகிறது போல வேதம் தெளித்தேனிலும் மதுரமா இருக்கும். என்னது? அன்பு. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் காட்டினார். அதுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக இவர் ஆபிரகாம் காலத்திலே வாழ்ந்தவர். யோபுவும் இதுதான் சொல்லுங்க. அதனால்தான் அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் கோபமா பேசினாலும் கூட, குறைச்சனாலும் கூட, அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருந்தார். சகித்து கொண்டு அவங்களுக்காக திரும்பவும் ஜெபித்தார். நாம் எந்த அளவுக்கு நமக்கு விரோதமா பேசுகிறவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா என்பது இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆனா அதே நேரத்துல 4வதாக ஒரு மனுஷன் வர்றாரு. அவர் சொல்றாரு, உங்க வயதுக்கு ஏற்ற போல என் வயது இல்லை, உங்க நாலேஜுக்கு ஏற்றது போல என் நாலேஜும் இல்லை, அந்த அளவுக்கு நான் வளரவும் இல்லை என்று முதலாவதாக தன்னை தாழ்த்துகிறார். தன்னை தாழ்த்தி நான் சொல்லும்
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் என்று தாழ்மையாக கேட்கிறார். யோபுவும் சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அவர் ஜெபிக்கும் போதுதான் அவருடைய சிறையிருப்பு மாற்றம். இவ்வளவு நாள் அவர் தன் சரீரத்திலே இருந்து பேசுகிறார், தேவ வார்த்தையை ஆவிலே உணர்ந்து பேசுகிறார். ஆனா கடைசியாக அவர் விசுவாசத்தின் வார்த்தையை அறிக்கையிடும் போது, நான் எப்படி பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது, தேவனும் நிறைவேற்றுகிறார். அதை உணராத இருந்தார் யோபு. நாம கூட சில நாட்கள்ல உணராது இருக்கு. இன்றைக்கு அநேக மிஷினரிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏன் வாசிக்கிறோம்? அவர்கள் ஊழியம் எப்படி செய்தார்கள், ஊழியம் எப்படி ஸ்டார்ட் பண்ணார்கள், ஊழியத்தில் எப்படி நிலை நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். இதுதான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து மரத்தை குறித்து சொல்லுகிறார், திராட்சை செடியை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருக்கும் போது நீங்களாம் என்ன செய்வீங்க? நிலைத்து இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இங்க யோபு தேவன் மீது வைத்திருந்த வார்த்தையிலே நிலை நின்றார். அதனாலதான் அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார். போனாலும் போட்டோம், தேவன் தருவார். தன் மனைவி இடத்துல பேசுகிறார் அவர், நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க கூடாதா? தேவன் தந்தார், தேவன் எடுத்தார், தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் எடுக்கல, தேவன் கொடுத்தார், தேவன் எடுக்கல, சாத்தான் எடுத்தான். இன்றைக்கு நாம் கூட அநேக பேர் என்ன செய்யறோம்னா, சாத்தான் நம்மளை சோதிக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டுமானால் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்போம். சாத்தான் சோதிக்கிறான் என்று உணராது இருக்கிற வரைக்கும் தேவன் மீது குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். தேவன் மீதும் தேவ வார்த்தைகள் மீதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். அதுதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பகுத்தறிவு நமக்கு வேண்டும் என்று. அதான் தாவீது கூட கர்த்தர் பகுத்தறிவு கொடுத்திருந்தார். யார் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறார்கள், யார் நம்மை ஜெயிக்க வருகிறான், அவனை நான் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி யோபுக்கும் சரி தாவீதுக்கும் சரி கர்த்தர் சரியான ஒரு ஆவியை தந்திருந்தார். இதுல சோதனை ஜெயிக்காத போன மனுஷனும் தோற்று போன மனுஷனும் இருக்கிறான். தாவீதுடைய மகன் சாலமோன், எனக்கு சோதனை வந்தது, ஆனால் அந்த சோதனையில அவன் விழுந்துட்டான். இன்னைக்கு அதே போலத்தான் அநேக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், மூப்பர்கள் விழுந்து போகிறார்கள். ஏன் விழுந்து போறாருன்னா, தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்பது கிடையாது, தேவனுடைய விசுவாசத்துல நிலை நிற்பது கிடையாது. ஒரு யோபு போல, என் சரீரம் அழுகி போனாலும் பரவாயில்லை, என் சரீரத்திலே தேவன் கொடுத்த ஆவி இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ராங்கா நிற்பேன். அதான் சொல்றார், 6ஆம் வசனம் சொல்றார், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய நீதி கெட்டியா பிடித்து, உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் நாம் தேவன் வேண்டும் என்று பிடித்திருக்கிறோமா, அல்லது பரலோகத்துக்கும் பரலோக பிதாவானவர் எனக்கு இந்த ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பிடித்திருக்கிறோமா? ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லும் போது உலக பொருள், அடுத்தது உலக ஆஸ்தி என்று மட்டுமல்ல, தன் இருதயத்திலே ஒன்றும் இல்லாவிட்டாலும் ஐஸ்வர்யவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், தன் பொருளை குறித்து பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள். இது யோபு நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படி என்பதை நாம் தேவனிடத்துல இனி செய்வோம். நம்மை நாமே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்போம்.
இன்னொன்று, தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது திட்ட தெளிவுமாக, தேவன் மறைந்திருந்து நமக்கு அநேக காரியத்தை செய்கிறார். இத அநேக பேர் உணர்வது கிடையாது. யோபு இதை நன்றாக உணர்ந்து கொண்டார். மறைந்திருந்து தேவன் எனக்கு கிரியை செய்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் சரி, அநேக ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி உணர்றது கிடையாது. அந்த யோபு உணர்ந்தார். அதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 23ஆம் அதிகாரம் 9வது வசனம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். இன்னொரு முறை வாசிக்கிறேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். பாருங்க, நான் இடது பக்கத்துல நான் என்ன பண்ணேன், அவரை நான் பார்த்தேன், அவர் எனக்கு தென்படல. ஆனா என்ன செய்யறாருன்னா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு நான் அவரிடத்தில் இருந்து திரும்பி போகக்கூடாது என்று சொல்லி எனக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவனும் கண்டதில்லை. ஆனால் அவருடைய கிரியை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷன் சரீரத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் தேவனுடைய கிரியை காண முடியாது. ஒரு மனுஷன் நான் கிறிஸ்துவனாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சான்னா தேவனுடைய கிரியை காண முடியாது, தேவனுடைய முகத்தை பார்க்க. இதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை. திரும்ப ஒரு முறை நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். முதலாவதாக, யோபு 27ஆம் அதிகாரத்துக்கு முழுக்கமாக 2 தலைப்பு. யோபு 27ஆம் அதிகாரம் தமது நேர்மையாய் பற்றி கூறுகிறார், தன்னுடைய நேர்மையை பற்றி கூறுகிறார். இரண்டாவது, கபடமான வார்த்தையை நான் பேசுவதில்லை. நான் கபடமான வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன், பேசுறது கிடையாது, தீமையை சொல்ல மாட்டேன் அப்படின்றார். மூன்றாவது, என் உதடுகள் தீமையை சொல்வது கிடையாது. 3ஆம் வசனத்துல 2 பாயிண்ட் சொன்னேன். ஒண்ணு என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை. 2, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. நாம் கூட தீமை சொல்லக்கூடாது, கபடமும் பேசக்கூடாது. 4, கர்த்தர் தன்னுடைய நியாயத்தை தள்ளிவிடுகிறார் என்று யோபு சொன்னது போல நாமும் கர்த்தருடைய நியாயத்தை என்ன பண்ணக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக யோபு மூலமா கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். 5, தன் நீதிமான் என்பதை யோபு என்ன பண்றாரு, விட்டு கொடுத்ததே கிடையாது. தான் நீதிமான் என்பதை யோபு விட்டு கொடுத்ததே கிடையாது. 6, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது மிகவும் அரிதான ஒரு காரியம். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்துமா நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபமே. இப்படி தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே ஆவியானவர் நம்மிடத்துல பேசினார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த தேவனும் பரிசுத்த ஆவியுமாய் இருக்கிற கர்த்தருமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே யோபை குறித்து எங்களிடத்தில் நீர் பேசினதுக்காக உமக்கு கோடி துதியின் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதியும். கல்வாச்சப்பல் ஊழியங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் சுவாமி. கல்வாச்சப்பல் ஊழியங்களிலே ஆண்டவரே, எல்லா ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதியும். வாசல் ஊழியம், சபை ஊழியம், தேவனே இன்னும் என்னென்ன ஊழியங்களை செய்கிறார்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிராஜா. அதே போல கர்த்தாவே, நாளிலே எங்களை தலைமை போதற்காக செபிக்கிறேன். குடும்பத்தையும் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இன்னமும் உமக்குள் மகிமையாய் சேர்க்க கிருபையை செய்யும். பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.